உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. புதுக்கோட்டை மாவட்டம் தேக்காட்டூர் அருகே அரசு பள்ளி மாணவர்கள் பள்ளியின் கழிவறையை சுத்தம் செய்த வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் சம்பந்தப்பட்ட பள்ளியின் அதிகாரிகள் ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வித்துறை அதிகாரிகள் விளக்கமளித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாக்கியராஜ் இணைப்பில் இருக்கிறார். பாக்கியராஜ், வணக்கம். இந்த சம்பவம் எப்போ நடந்தது? முழு விவரம் என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் தேக்காட்டூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ராமநாதபுரம் குடியிருப்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 30 மாணவர்கள் படித்து வரும் நிலையில இந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் கடந்த 10ஆம் தேதி தலைமை ஆசிரியர் மாணவ மாணவியர்களை கழிவறையை சுத்தம் செய்ய வைத்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து கல்வித்துறை அதிகாரிகளை விசாரித்த போது இந்த விவகாரம் குறித்து மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்து என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க, சம்பந்தப்பட்ட பள்ளியில ஏற்கனவே விசாரணை மேற்கொண்டதாகவும், அப்போது ஆசிரியர்கள் யாரும் இல்லாத அந்த பள்ளியில அந்த பகுதி மக்களிடம் விவரங்களை கேட்டு அறிந்ததாகவும், அதில் மாணவர்களை கழிவறையை சுத்தம் செய்ய சொன்னது உண்மைதான் என்றும் அந்த பகுதி பெற்றோர்கள் கூறியதாகவும், மேலும் இது தொடர்பாக நாளை சம்பந்தப்பட்ட பள்ளியில் விசாரணை மேற்கொண்டு கழிவறையை சுத்தம் செய்த ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தனர். மேலும் இது தொடர்பாக தலைமை ஆசிரியரிடம் நாம் விசாரித்த போது பள்ளியில் உள்ள கழிப்பறையை சுத்தம் செய்ய தனியாக பணியாளர் உள்ளதாகவும், அவர் வழக்கமாக காலை 8:30 மணிக்கெல்லாம் கழிப்பறையை சுத்தம் செய்துவிட்டு செல்வதாகவும், நடந்த நாளன்று பள்ளியில் சமையலராக பணியாற்ற பெண் ஒருவர் தன் மீது உள்ள முன்கோபம் காரணமாக தன்னை பழிவாங்கும் நோக்கத்தோடு கழிப்பறையை சுத்தம் செய்யவும் அந்த நபர் செய்துள்ளதாகவும், ஏற்கனவே கழிவறை சுத்தம் செய்ய வரும் நபர் வருவதற்கு முன்பாகவே 8:30 மணிக்கு முன்பாகவே மாணவர்களை சுத்தம் செய்ய வைத்து அதை வீடியோவாக பதிவு செய்து பரப்பி வருவதாகவும், இன்னும் 2 ஆண்டுகளில் தான் ஓய்வு பெற உள்ள நிலையில் பெண் சமையலர் முன்விரோதம் காரணமாக தன் பழிவாங்கும் நோக்கத்தோடு இது போன்று செயல்பட்டுள்ளதாகவும், அது குறித்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளிடம் விளக்கம் அளித்துள்ளதாகவும் தலைமை ஆசிரியர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.